வெல்கம் டு மை சேனல். டிங் டிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறா? சர்ஃப் எக்ஸல் லிக்விட் இருக்கிற இந்த பாட்டிலில் ஒரு அழகான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா பேர் வீட்டில் ஃபோனை சார்ஜ் போட்டு அந்த ஃபோனை வைக்கிறதுக்கு சரியான இடம் இருக்காது. கடைசியில் இந்த மாதிரியெல்லாம் ஃபோனை சார்ஜ் போட்டு வைக்கிற நிலமை இருக்கும். ஸோ இந்த ஃபோனை சார்ஜ் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் நம்ம இதில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த லிக்விட் பாட்டில், கட்டர், என்ன சாப்பிட்டு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போட்டிருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும். சிசர், பெயிண்ட் ப்ரஷ். ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் மேலே ஸ்கெட்சால் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளால் அதை கரெக்டாக கட் பண்ண முடியும். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்த கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கீழே ஒரு மார்க் போட்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளோட அடாப்டரை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து கூட சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். அதனால் இப்போ இதில் ஒரு படம் வரையலாம். இப்போது இதில் ஒரு மாடு படம் வரையலான்னு நான் யோசித்தேன். ஏன்னா நம்ம இந்த அடாப்டரை மாட்டுறப்போ அந்த அடாப்டர் மூக்கு மாதிரி இருக்கும் இந்த நம்ம வரைய போகிற மாடுக்கு. ஸோ அதனால நான் இதில் ஒரு மாடு வரையலான்னு யோசிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் மாடு மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல நம்ம அடாப்டரை வச்சு அதோட சைஸை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். நான் இதில் 2 கலரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பிளாக், இன்னொன்று பிங்க். பிளாக் பெயிண்டால் மேலே ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். அப்புறம் அங்கங்கே அந்த மாடில் இருக்கிற மாதிரி இந்த கீழ் பகுதியிலலாம் வரைஞ்சிக்கிறேன். பிங்க் கலர் எடுத்து நான் அந்த வாய்க்கு மட்டும் அடிக்கிறேன். ஸோ நம்ம அடாப்டர் சொருகிறப்ப கொஞ்சம் நல்லா தெரியும். அதே மாதிரி சின்ன சின்ன ஹார்ட்டாக அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன் இந்த கீழ்ப்பகுதியில். இந்த கலர் காம்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் இதில் அடாப்டரை பிளக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லாயிருக்கு. இந்த அடாப்டரோட இந்த பின்னாடி பெயிண்ட் ஆர் ஸ்கெட்ச் எதை யூஸ் பண்ணியாவது 2 டாட் வச்சுக்கலாம். ஸோ அது மூக்கு மாதிரி நல்லா அழகாகவே தெரியும். அவ்வளோதான், நம்ம ஸ்டாண்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வெளியில் போகிறப்ப கூட இந்த ஸ்டாண்டில் அடாப்டர், அப்புறம் கேபிள், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் போட்டு பேக்கில் வச்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.